Hi, hello and welcome. This is A. Charulata from Chengalpet St. Paul's. Class 12 கான accountancyல reduced syllabus கான revision போகுது. அதில் Unit 3 Partnership Firm Fundamentals பார்த்துட்டு இருக்கோம். இதில் எல்லாமே நான் illustration sums தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் illustration 1 and 5 போட்டிருக்கேன். And second வீடியோவில் illustration 6 to 10 போட்டிருக்கேன். And third வீடியோவில் illustration 11 to 15 போட்டிருக்கேன். And fourth வீடியோவில் illustration 16 to 18 போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் last two sums, that is illustration 19 and 20 regarding salary and commission to the partners இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். Okay, if you are very particular about watching the exercise sums, you can go for Charulata Accounts 12th standard unit 3 போட்டிங்கன்னா you will get a complete playlist for the exercise sums. Now we will move on to illustration 19 regarding the salary and commission to the partners. Before moving on to the illustration 19, in the salary and commission to the partners அப்படின்னா என்னங்கிறத பற்றியும் எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். இந்த salary அப்படிங்கிறது salary-னாலும் remuneration-னாலும் ஒன்று தான். இது பார்ட்னர்ஸுக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க சில அவங்களோட ஸ்கில்ஸு அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஆர் மேனேஜரல் ஒர்க் ஏதாவது அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சேலரியை கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி கமிஷன் அப்படின்னா அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கான்டாக்ட்ஸ் பிஸ்னஸ்களை கொண்டு அதனால ப்ராஃபிட்டை ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பார்ட்னருக்கு கமிஷன்ஸ் கொடுக்கலாம். பட் இந்த சேலரி அண்ட் கமிஷன் இது எல்லாமே ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி சின்ஸ் இது ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் கொடுக்கறதுனால தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், இது சேலரிங்கிறது இட் இஸ் டியூ டு த பார்ட்னர்ஸ். ஓகே, ஆர் அதர்வைஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ் டு த பிஸ்னஸ். அந்த ரீசனுக்காகவும் நாம் இதை சேலரி அண்ட் கமிஷன் நம்ம டெபிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்ட்னருடைய சேலரியும் கமிஷனும் வில் பி கிவன் ஒன்லி இஃப் தேர் இஸ் அ ப்ராஃபிட். அதனால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இந்த கமிஷன் மேபி அலௌட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் ஆர் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் அப்படின்னு ரெண்டு விதத்தில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேலரி கமிஷன் அப்படிங்கிறது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட் டெபிட், பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அந்த சேலரி அண்ட் கமிஷனை நம்ம when we transfer to the or for closing the salary and commission, அதுக்கான journal entry profit and loss appropriation account debit to partners salary account or to partners commission account. இது ரெண்டும் தனித்தனியாகவும் எழுதலாம், இது நம்ம சேர்த்தும் எழுதலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஜேர்னல் என்ட்ரிங்கிறதுனால இதை கிளப் பண்ணி நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியை எழுதுகிறோம். ஓகே, நவ் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜேர்னல் என்ட்ரிக்கு ரிலேட்டடான சம் தான் illustration 19. அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் illustration 20ல தான் we are going to talk about the commission. Okay, this is the illustration sum 19. Syed, Samuel and Sudhakar are partners in a firm sharing profits and losses equally. As per the terms of the partnership deed, Samuel is allowed a monthly salary of rupees 2000. He is getting monthly salary of rupees 2000. And Sudhakar is allowed a commission of rupees 6000 per annum for their contribution to the business of the firm. You are required to pass the necessary journal entry. Assume that their capitals are fluctuating. So இதில் 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, சையத், சாமுவேல் அண்ட் சுதாகர். அவங்க 3 பேரும் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த salary and commission will be given only if it is mentioned in the partnership deed. ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம் salary and commission அலோவ் பண்ணுறதுக்கு.
ஸோ இப்போ சாமியூல் அப்படிங்கிற பார்ட்னர் வந்து அவருக்கு சேலரி கொடுக்குறாங்க 2000 பெர் மந்த். ஓகே, அப்போ ஒன் இயருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். 2000 into 12 போட்டு அதுதான் நமக்கு டோட்டல் சேலரி ஃபார் சாமியூல். அண்ட் சுதாகர் இஸ் அலவுட் அ கமிஷன் ஆஃப் rupees 6000 பெர் annum. இது வந்து பெர் இயருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இஸ் இஸ் அ டோட்டல் கமிஷன் ஃபார் மிஸ்டர் சுதாகர். ஸோ 3 பார்ட்னரில் 2 பார்ட்னர், ஒருத்தருக்கு சேலரியும் இன்னொருத்தருக்கு கமிஷனும் கிடைக்குது. ஸோ இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பிஸ்னஸ்க்கு, அதனால அவங்களுக்கு சேலரியும் கமிஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா, யூ ஆர் ஆஸ்ட் டு பாஸ் அ நெசசரி ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இதில். ஸோ வி ஆர் கோயிங் டு ரைட் த ஜேர்னல் என்ட்ரி ஃபார் தட். அமௌண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? டோட்டல் சேலரி டு சாமியூல் 2000 into 12 gives you rupees 24,000. So commission to the Sudhakar rupees 6,000. This is for per annum. So இப்போ நம்ம journal entry மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் salary and commission should be debited as it is an expenses to the business. So first வந்து சாமியூலோட சேலரியை அதுக்கான journal entry, Samuel's salary account debit to Samuel's capital account, because Samuel's salary is transferred to his capital account. So rupees 24,000. Right? அதுக்கப்புறம் இவரோட கமிஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சுதாகர் வந்து கமிஷன் 6000. ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி, சுதாகர்ஸ் கமிஷன் அக்கவுண்ட் டெபிட் டு சுதாகர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். அது வந்து rupees 6,000. ரைட்? இப்போ நம்ம இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். போத் சாமியூல் சேலரி அண்ட் சுதாகர்ஸ் கமிஷன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு சாமியூல் சேலரி அக்கவுண்ட் டு சுதாகர்ஸ் கமிஷன் அக்கவுண்ட். சின்ஸ் சேலரி அண்ட் கமிஷன் அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் டு த P&L அப்ராப்ரியேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 24,000 plus 6,000 gives you 30,000. அதை இங்கே நம்ம எழுதும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் அ சொல்யூஷன் ரிகார்டிங் illustration 19. இதில் வெறும் நமக்கு ஜேர்னல் என்ட்ரி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு, எது டெபிட் எது கிரெடிட்னு தெரிஞ்சிச்சுன்னா we can do it very well. Now we will move on to illustration 20. So this is illustration 20. Murali and Sethu are partners in a firm. Murali is to get a commission of 10% of net profit before charging any commission. Sethu is to get a commission of 10% on net profit after charging all commission. Net profit for the year ended 31st March 2019 before charging any commission was rupees 1,10,000. Find out the amount of commission due to Murali and Sethu. Actually, நமக்கு வந்து 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. 2 பார்ட்னர்ஸுக்குமே கமிஷன் அலோவ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்னர் வந்து முரளி, அவரோட கமிஷன் வந்து 10%. அவருக்கு எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். சேதுக்கும் அதே 10% தான் ஆன் நெட் ப்ராஃபிட் தான் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் த கமிஷன். அங்கே ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,10,000. தட் இஸ் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் வாஸ் 1,10,000. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் கமிஷன் டியூ டு முரளி அண்ட் சேது. ஸோ ஆக்சுவலாக நமக்கு கமிஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம போடுறது எப்படி? கமிஷன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100. ஸோ நெட் ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருக்காங்க 1,10,000 இன்டூ பர்சன்டேஜ் 10%, 10/100 போட்டால் நமக்கு 11,000 வருது. திஸ் இஸ் ரிகார்டிங் அந்த பார்ட்னர் 1 முரளிக்கு பிஃபோர் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆர்டினரியாக போடுறது தான் இந்த மாதிரி போட்டுடலாம். பட் ரிகார்டிங் நெட் ப்ராஃபிட் ஃபார் சேது, தட் இஸ் கமிஷன் வந்து ஃபார் சேது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் த கமிஷன்ஸ். ஸோ இப்போ முரளிக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா கமிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் கமிஷன் வந்து 1,10,000. அதில் முரளியோட
கமிஷன் 11,000 போச்சுன்னா மீதி 99,000. இதுதான் வந்து நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்ல வந்து சேதுவோட கமிஷனும் இதுல அடங்கி இருக்கு. ஓகே, ஸோ அது எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் இன்டு percentage of commission divided by 100 plus percentage of commission. Okay, இந்த 99,000 into 10% commission plus 100 divided by 100 plus and the 10%. That is 99,000 into 10 divided by 110. இப்படி நமக்கு calculate பண்ணும்போது நமக்கு 9,000 வருது. இதுதான் சேதுவோட கமிஷன். இப்போ இதில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 99,000ல இவரோட கமிஷனும் அடங்கி இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ 99,000ல இவரோட சேதுவோட கமிஷனை மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 90,000. அந்த 90,000ல 10% நம்ம கமிஷன் போட்டா 9,000. ஸோ நமக்கு வருது ஆன்சர். திஸ் இஸ் அ கான்செப்ட். அதாவது இதில் நமக்கு எவ்வளோ கமிஷன்னு தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றோம். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். ஸோ இப்போ நம்ம யூனிட் 3க்கான ரெடியூஸ்டு சிலபஸுக்கான ரிவிஷன் முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 20க்கான சொல்யூஷன் இது. ஓகே, ஸோ ரிகார்டிங் யூனிட் 3 பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபண்டமெண்டல்ஸ்க்கான ரெடியூஸ்டு சிலபஸ் ரிவிஷனில் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸு 1, அதுக்கு அடுத்ததுலேருந்து 5th சம்லேருந்து 20th சம் வரைக்கும் கண்டினியூஸாக. ஓகே, ஸோ இந்த 19 and 20 இந்த மாடியூலில் முடிச்சாச்சு. அண்ட் ப்ரீவியஸ் மாடியூலில் 16, 17, 18 ரிகார்டிங் ஆவரேஜ் பீரியட் மெத்தட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கேல்குலேஷனை பார்த்தாச்சு. ஸோ யூனிட் 3 நான் முடிச்சாச்சு. ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் வி வில் மூவ் ஆன் டு யூனிட் 4. அது வந்து ஒரு 2 daysல ஐ வில் கம்ப்ளீட் இட். அது வந்து ஒரு 10 sums தான் இருக்குது நமக்கு ரெடியூஸ்டு சிலபஸில். ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். ரிவிஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, என் கூடவே வந்தீங்கன்னா தான் உங்களால் கோப் அப் பண்ண முடியும். Okay, thank you.